நாங்க நிறைய முயற்சி பண்ணிட்டு இருக்கோம், கொஞ்ச நாளா சண்டை போறது கூட இவங்க விட்டானுங்க, அதனால சூர முக்கையில போயிட்டு இருக்கு ஷோ அப்படின்றதுக்காக கொண்டு வந்து விட்டது தான், வேற ஒண்ணுமே கிடையாது. அதனால ஆதிரை எடுத்துக்கிறது எல்லாமே வந்து எஃப்ஜே மேல ஒரு ஒரு கிளாசிஃபைடு அட்வான்டேஜ் என்னன்னா, எஃப்ஜே எஃப்ஜே அங்க இருக்கும் பெண்களிடம் எப்படி பழகிறார் அப்படின்றத வெளியில வந்து ஒரு மிகப்பெரிய டிஜிட்டல் வேவ்ல ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது வீணாவோ இல்ல கனியோ இல்ல யாரோ இந்த இந்த ஃபாலோயிங் கான்வர்சேஷன் இந்த மாதிரியா தொடர்ந்து கேட்டு பேசப்பட்ட ஒரு விஷயம்தான் இன்னைக்கு ஆதிரை வந்து உள்ளுக்குள்ளேயே வந்து பிராண்ட் பண்ணிட்டு போறாங்க. ஆமா கரெக்ட். அவங்க ஆக்சுவலி ஹாய் சொல்லிருக்காங்க. அனிசா கிரிமி இஸ் பேக். ஹாய் சார். ஹாய் ஹாய் ஹாய். ஆக்சுவலா என்னன்னா ஒரே ஒரு பாயிண்ட் தான் என்னன்னா, ஆதிரை உள்ள வந்து எஃப்ஜே கிட்ட பேசுற மாதிரி ஆதிரை சாண்ட்ரா கிட்ட பேச கண்டென்ட் இல்லையா, திவ்யா கிட்ட பேச கண்டென்ட் இல்லையா? ஏன் அவங்க அவங்க கேமையும் தானே பார்த்துட்டு வந்திருக்காங்க. எஃப்ஜே கிட்ட இருக்கிற கண்டென்ட்டை மட்டுமே நீங்க ஷோகேஸ் பண்ணீங்கன்னா, நீங்க ஆதிரைய என்னென்ன ஸ்கிரிப்ட் கொடுத்து எழுதுறீங்களோ அதுதானே பேசுற மாதிரி இருக்கு. இந்த வாரம் உன்னை நான் வச்சு செய்ய போறேன்னு விஜய் சேதுபதி சார் கிட்ட கொடுத்த ஸ்கிரிப்ட அடுத்த லெவல்ல இந்த வாரம் எலிமினேஷன் தேவையில்லை, என்னால அதை கூட பொறுத்துக்க முடியும்டா, ஆனா நீங்க ரம்யாவை தலையாக்கி அடுத்த 2 வாரத்துக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுத்தீங்க பாரு. நீங்க சொன்னதா சார் 75 days மேண்டேட்டரி. கண்டிப்பா சுக்கிரனும் மக்கள் செல்வனும் உன் கூட இருக்கிற வரைக்கும் உன்னை யாரெல்லாம் அசைச்சிக்க முடியாது, அசைச்சிக்கவே முடியாது, வேற லெவல்ல ஆடுவனி. சோ அத நீங்க சொல்ற ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் நடக்குதுன்னு வேற சொல்றாங்க. கரெக்ட் தான் சார். என்னமோ எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே உங்களோட ஷோ வந்து நம்ம லைவ் வந்து பாத்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சோ சேனல்ல அவர் சொல்றாரு ஓகே அப்படியே நடத்துங்க, பட் ஆனா கொஞ்சம் லேட்டா நடத்துங்க அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்காங்க. இல்ல இதுல என்ன இன்னொரு மட்டமான கேம்னா, இந்த பொண்ணு வந்து இன்னொன்னு அடுத்தது பிராண்ட் பண்ண பார்க்குது நாமினேஷன்ல. என்னன்னா ஆதிரியோட நாமினேஷன் பாத்தியா, அவர் இங்க இருக்கிற பெண்களை சரிவர தன் தேவைக்கு பயன்படுத்திக்கிட்டு என்னமோ இதெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரா ப்ரொஜெக்ஷன். ஓகே அவனை தலை மேல அடிக்க வேண்டிய ஆள்தான், அதெல்லாம் இல்லைன்னா நாங்க மறுக்க முடியாது. ஆனா என்னமோ எப்பவுமே இது இந்த கிரைம்ல பார்ட்னர் கிரைம் பார்ட்னர் இன் கிரைம் வந்து சடனா விக்டிம் பிளே விளையாண்டா எப்படி இருக்கும், அந்த கேம் தான் விளையாடக்கூடாது. ஆதிரை வெளியில போகும்பொழுது எவ்வளவு கிளாரிட்டி மக்களுக்கு இருந்ததுன்னு மக்களுக்கே தெரியும். நீ இன்னைக்கு வந்து எஃப்ஜே வியனாவோட பண்ணிட்டு இருக்கும் போது ஓகே, இப்ப நைஸா என்னடானா சாண்ட்ரா வந்து வியனா கிட்ட அப்படியே முகம் பார்க்காம அப்படியே கண்டென்ட் கொடுக்குறாங்களாம். அதாவது எதுக்காக ஆதிரை வெளில போச்சுன்னு தெரியுமா? தெரியும், ஸ்ட்ராங் பிளேயர். எதுக்காக போச்சு தெரியுமா அப்படின்னும் போது அதுக்கு தெரியும், டைலாக் இல்லாத அந்த இடத்துல மணிரத்னம் மூவி, அதுக்கு அடுத்த சீன் கட் பண்ண தெரிஞ்சு புரிஞ்சு நடந்துக்கும் அப்படின்னு. அது தளபதி சீன், உங்களுக்கு என்ன வேணும், நிறுத்தணும் முடியாது அப்படின்னு போற என்ன ஒரு பயங்கர டைலாக்ல செவி கண்டென்ட். சாண்ட்ராவும் வியனாவும் அதுக்கு முன்னாடி என்னடானா அப்படியே ஒரு இன்னசென்ட் கேரக்டர் கண்டென்ட் எல்லாம் எப்பா இந்த வீட்டுக்குள்ள எல்லாம் பெர்ஃபார்ம் பண்றாங்க. ஆனா என்னன்னா தேவையான நேரத்தை பண்ணுங்கன்னா ஒருத்த பண்ண மாட்டீங்களாம். அது மாதிரிதான் நடந்துச்சு. சரி காண்ட்ராவி கேப்டன் தான் ஆயிப்போச்சு, நீ ஒன்னும் பண்ண முடியாது. அம்மா உனக்கு வந்து யாராலையும் உன்னை அசிக்க முடியாது. உன் தலையில 70+ டேஸ்ன்னு எழுதியிருக்கு, அது 80+ டேஸா வின்னரான்றது எனக்கு தெரிஞ்சு ஐநால ஒரு குழுவும் ஐரோப்பியால ஒரு குழுவும் உட்கார்ந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கு. இது என்ன உன்னை அடுத்தது ஸ்ட்ரெயிட்டா இங்க இருந்து ஹிந்தி இண்டஸ்ட்ரிக்கு கூட்டு போயிடலாமா, அங்க ஒரு 150 டேஸ் நீ போடுவியா அப்படின்ற ஒரு டாக் சல்மான் சார் கிட்ட ரம்யா ஜோவை கூட்டு போலான்ற ஒரு பிளான் எல்லாம் போயிட்டு இருக்கு. அது வேற லெவல்ல டிஸ்கஷன்ல இருக்கு. இருந்தாலும் ரம்யா ஜோல இருந்து நாமினேஷனுக்குள்ள வந்தா எந்தெந்த நாமினேஷன் சார், என்ன சார் நாமினேஷன்ல ஒரு வித்தியாசமான பேட்டர்னா இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு கான்வர்சேஷன் ஒரு சின்ன ப்ரிலூட் மட்டும் பேசிட்டு நாமினேஷனுக்குள்ள போயிடலாம். சுபிக்ஷா விக்ரமுடைய ஒரு கான்வர்சேஷன் நடந்ததுல, அத பத்தி உன் பார்வை என்ன? எனக்கு ஆக்சுவலி வந்து விக்ரம் சொல்றது கரெக்டான்னு தோணுச்சு சார். ஏன்னா வந்து she came to prove herself இல்லையா. சோ அந்த இடத்துல வந்து அவங்களுக்காக அவங்களோட இதுக்காக நிக்கிறாங்க, அது எனக்கு புரியுது. பட் இருந்தாலும் அவங்க சுபிக்ஷா யாருன்றது அங்க காமிக்கணும். சோ அதை அவங்க வந்து திருப்பி பண்ணாங்கன்னா மேபி கரெக்டா இருக்கும். சோ பிக் பாஸ்ல வந்து இன்னும் கொஞ்சம் வாரங்கள் அவங்க கடந்து போவாங்க. அவங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் கண்டிப்பா அங்க காமிச்சாகணும் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன் சார்.
ஆக்சுவலா விக்ரம் வந்து 2 கிளவரான பாயிண்ட் எடுத்து வச்சுட்டாப்ல. அந்த பாட்ல வந்து வித் டியூ ரெஸ்பெக்ட் மீனவர்களோட பிரச்சனையும், மீனவர்களுடைய கஷ்டங்களையும், மீனவர்கள் சந்திக்கும் சோதனைகளையும் எடுத்து சொல்றது வித் டியூ ரெஸ்பெக்ட், வித் ஆல் ரெஸ்பெக்ட். ஓகே. பட் இந்த கேமுக்குள்ள அது அதை தாண்ட உன்னால என்ன காட்ட முடியும்ன்ற அந்த ஒரு கேள்விக்கு ஸ்ட்ரெயிட்டா சுபிக்ஷா பதில் சொல்லாதது எப்படி இருக்குன்னா, பல பேர் விமர்சிக்கிற ஒரு பாயிண்ட், பாரு உட்பட பல பேர் விமர்சிக்கிற பாயிண்ட், இதை திருப்பி திருப்பி இந்த மாதிரி ஒரு இடத்த தவிர வேற எந்த இடத்துலயும் பதிவு செய்ய முடியாது அப்படின்ற அந்த ஒரு நியாயமான ஒரு பாயிண்ட ஹோல்டா வச்சுக்கிட்டு அதையே ஃப்ரண்ட் பிம்பமா வச்சு அது ஒரு சிம்பத்தி எம்பத்தி கார்டாதான் சுபிக்ஷா யூட்டிலைஸ் பண்ண பாக்குறாங்க. ஏன்னா கேம்ல கன்னிங்னஸ் தெரியுது, கேம்ல இன்டெலெக்சுவலா ஒரு கிளவர் ப்ராசஸிங் ஆஃப் கேம் தெரியல. இன்ஃபேக்ட் அடுத்தவங்களை அவங்க சூஸ் பண்ற விதமும் அதுக்கு கொடுக்குற ஜஸ்டிபிகேஷனும், இப்போ அவங்க ஒரு எஃப்ஜேவை சொன்னாலோ இல்ல அவங்க வேற ஒரு பர்டிகுலர் பர்சனை சொன்னாலோ அதுக்கு அவங்க சொல்ற விதத்திலேயே நமக்கு அவங்க எவ்வளவு புரிதல் இருக்க அந்த மேல. சுபிக்ஷா ஸ்மார்ட்டான பொண்ணுதான், பட் இன்டீட் சுபிக்ஷாவுடைய கேம் பிளே வந்து முழுக்க முழுக்க இந்த அதை வந்து ரம்யா ஒரு பாயிண்ட்ல நாமினேஷன்ல சொல்லி அடிச்சது, நீ யாருன்னு சொல்லுமா, முக்காவாசி நேரம் உங்க அப்பா யாருன்னே சொல்லிட்டு இருந்தா எப்படி, உங்க அப்பா எல்லாருக்கும் அவங்க அப்பாவுடைய பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தாரு அப்படின்றது இந்த வீட்டுல எல்லாருக்கும் பொருந்தும். சுபிக்ஷா மட்டும் எக்ஸெப்ஷனல் கிடையாது, ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் மீனவர் பொண்ணு அப்படின்றதுனால கிடையாது. பட் தேர் ஆல், ஐ மீன் மற்றவங்க லைஃபை விட அவங்க லைஃப் ஈஸி கிடையாது. டெய்லி மரணத்தை போய் ஃபேஸ் பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு கைண்ட் ஆஃப் லைஃப் அது. அந்த லைஃபை வாழ்றதுனால அது கொஞ்சம் மற்றவங்க வாழ்க்கையை விட ஒரு மாதிரியான சேலஞ்சு லைஃப் தான். அப்படி சேலஞ்சு லைஃபை வந்து இந்த மாதிரி கேம் ஷோல ரொம்ப கேபிட்டலைஸ் பண்ண பார்த்தா அந்த கேபிட்டலைசேஷன் எப்படி தெரியும்னா, ஓகே இந்த பொண்ணு இதை காமிச்ச ஒரு சிம்பத்தி கார்டு விளையாடுது போல் இருக்கு அப்படின்னு தான் காம்படிட்டிவ் பிளேயர்ஸ்க்கு தெரியும். அதை தான் விக்ரம் எஜுகேட் பண்ண ட்ரை பண்ணார். உனக்கு இதை தாண்டி ஒரு விஷயம் இருக்குன்னு நீ சொல்றல, நான் ஃபாஸ்ட் லேர்னர், அதை கத்துப்பேன் இதை கத்துப்பேன், அதை பெருசா எம்பசைஸ் பண்ண பாரு அப்படின்றதுதான். அந்த கான்வர்சேஷன்ல எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா, இத மக்களுக்கு இவங்க ஒரு டாக்கா இந்த கான்வர்சேஷனை காட்டணும்னு நினைச்சதோடைய பாயிண்ட் பல பேரால் பல விதத்தில் சுபிக்ஷா இந்த வீட்டுக்குள்ள தங்குறதும், அது தங்குறதுல அந்த பொண்ணு என்ன பிரதானமா பேசிக்கிட்டு இருக்குன்றதும், பிளஸ் அதுல ஒரு சென்சிபிளான பர்சன் கிட்ட இருக்கிற கருத்து என்னன்றதும் மக்களுக்கு தெரியணும்ன்றதுக்காகவே வச்ச மாதிரி இருந்தது. அது நான் அக்ரி பண்றேன். இன்னொன்னு வந்து இப்ப ரம்யா தலையோட இதை பேசிட்டு நம்ம நாமினேஷன் உள்ள போயிடலாம். ரம்யா தலையா ப்ராப்பரா இந்த வாரம் வந்து நடந்துக்கணும் அப்படின்னா என்னெல்லாம் பண்ணா அவங்க ப்ராப்பரான ஒரு தலையா அவங்க இந்த வீக் வந்து கடந்து போயிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? என்னன்னா அவங்க தலையா பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ற விதம் இருக்குல்ல, ஒரு பிரச்சனைகளை இப்ப ரம்யா ஜோ வந்து ரொம்ப ஒரு ஆக்டிவா, மத்தவங்களை யாரும் லேசி பிளேயர் அப்படின்னு சொல்ல முடியாது. இவங்க வந்து மோஸ்ட் லேசிக்குள்ள லிஸ்ட்லக்குள்ள வரவங்க தான். இவங்களே வந்து ஒன்றும் ரொம்ப அது எப்படி சொல்றது ஒரு 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 கரெக்டான பிளேயர்லாம் கிடையாது அவங்க. ரெண்டாவது இவங்களுக்கே வந்து பீப்புள் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் வந்து ஒரு சேலஞ்சிங்கான டாஸ்க் தான். அதாவது ஒரு 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 4 பேர் இருக்கிற இடத்துல நின்று அதை ஒரு நியாயம் பேசுறத தவிர்த்தே 50 நாள் போனவங்க இப்ப எல்லாரோடைய நியாயத்தையும் கேட்டு நியாயமா பேசுறதுக்கான ஒரு முயற்சியை சடனா எடுக்கணும்னா அது ஒத்து வர்றது எவ்வளவுக்கு அவ்வளவு பாசிபிளோ அவ்வளவுக்கு அவ்வளவு ரிஸ்க்கும் கூட.